அழுத்த இருக்க முடியுமா? இந்த அறுக்க போறாங்க, குத்த முடியுமா? இந்த குத்த போறாங்க, இந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க. அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு, போலீஸ்காரனே குத்துருக்கு. இது தரமது ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலே போட்டா பெயிலு. இது யாருன்னு தெரியுதா? ஒரு சமயத்துல இவர் ரொம்ப நம்முடைய யூடியூப்ல எல்லாம் வலம் வந்து கொண்டே இருந்தார், வைரலா இருந்தார். அன்னைக்கு தப்பு பண்ணார். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஏடிஎம்ல பணத்தை ஃபில் பண்றதுக்காக போன குழுவை இடைமறிச்சு அந்த பணத்தை கொள்ளையடித்த ஒரு பெரிய கேங்கை பிடிச்சிருக்காங்க. அந்த கேங்ல ஒருத்தரா இந்த தவம் இருக்கிறாருங்க. இதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவனை அன்னைக்கே முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது இவனுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? இவன் பெரிய பிரச்சனை, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நான் வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒருவேளை இந்த பையனை ஆண்டவராக இயேசுவிட்ட கொண்டு போய் நிறுத்தினா அவர் என்ன சொல்லுவாரு? பாவிகளுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. ஒருவேளை அவரு இந்த பையனை டீல் பண்ண எப்படி டீல் பண்ணுவார்? அவனுக்காக ஜெபிப்பார், ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவார், அன்பு காமிப்பார், ஏதாவது இருந்திருக்கலாம். நம்ம என்ன செய்யறோங்க? இந்த மாதிரி நிறைய நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க, போலீஸ் என்கவுண்டர் பிரச்சனை அதெல்லாம் போயிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா ஒரு குட்டி ஜெபம், ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க சந்திங்க, மனிதர்களால் இது முடியாது, உம்மால முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க. நம்ம இந்த தவத்துக்கானாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். இது என்னுடைய கருத்துங்க. உங்க கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.